இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த விவசாயி வந்து கோடை உழவு பண்ணியிருக்காரு. கோடை உழவு பண்ணதோடு சேர்த்து இந்த பசுந்தாள் உரமான தக்கை பூண்டையும் விதைச்சிருக்காரு. ஸோ இதனால் ஒரு விவசாயிக்கு என்ன நன்மைகள் இருக்குது, உழுது பண்ணுறதுக்கும் அதாவது உழவு செய்யாமல் பண்ணுறதுக்கும் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நிறையா களைகளே இல்லை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. இதில் எந்த ஒரு களையும் அதிகமாக தெரியல. இதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா, பயிர் வேகமாக வளர்ந்துடும். ஸோ வேகமாக வளர்ந்துருச்சுன்னா நிழல் அதிகமாக இந்த வயலில் இருக்கிறதுனால அதிக களைகள் வராது. ஸோ அதனால் இந்த உழவு செய்யும்போது விவசாயிக்கு வந்து டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று வந்து உழவு செஞ்சதுனால, கோடை உழவு செஞ்சதுனால நன்மைகள் என்னென்னமோ கிடைக்குதோ அது போக இதுவும் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னொரு விவசாயியோட நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கோடை உழவு பண்ணாமல் இந்த தக்கை பூண்டை வந்து விதைச்சிருக்காரு. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தக்கை பூண்டை இந்த மாதிரி கோடை உழவு பண்ணாமல் தான் பண்ணேன். அதோட ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா எனக்கு கிடைச்சது. அது என்னன்ற பெனிஃபிட்டு நான் கடைசியில் உங்களுக்கு யாருமே சொல்லாத விஷயங்களை உங்களுக்கு நான் அதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதனால் இப்போ கோடை உழவு பண்ணாமல் இதில் போட்டிருக்கிறதுனால இந்த விவசாயிக்கு என்ன அப்படின்னா, ஒரு உழவுக்கான செலவு மட்டும் குறையுது. இந்த புல்லெல்லாமே இந்த கோடை எப்படியும் நம்ம இந்த உழவு செய்யும்போது தண்ணி பாய்ச்சி இந்த இதை மடக்கி விழுகும்போது இந்த புல்லும் சேர்ந்து அழகிக்கிறோம். அப்படின்றதுனால இந்த விவசாயி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விதைச்சிட்றாங்க. ஒரு உழவு செலவு வந்து மிச்சமாகுது. ஸோ இதுதான் இதுக்கு ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம். என்னோடய வயலில் இந்த தக்கை பூண்டு கொடுத்த அனுபவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எந்த வீடியோலையும் எந்த யூடியூப் சேனலும் கவர் பண்ணாத விஷயங்கள். ஒரு புது விவசாயி இந்த தக்கை பூண்டுன்ற பசுந்தாள் உரத்தை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 10 கிலோ வரைக்கும் எடுத்துகிட்டு நேரடியாக மழை பெய்கிற டைமில் கருது அறுத்ததுக்கப்புறம் நேரடியாக அவர் விதைக்கலாம். இல்லை கோடை உழவு பண்ணிவிட்டு அவர் வந்து விதைக்கலாம். மெயினாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லை ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்கக்கூடாது, நேரடியாக எடுத்துகிட்டு நீங்கள் விதைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இந்த நைட்ரஜன் எல்லாம் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த ஸ்டேஜ் அதாவது பூ பூக்கிற டைம் வந்த உடனே கண்டிப்பாக இதை உழுதுருங்க. ஏன் உழுகணும்னு சொல்கிறேன்னா, இதோட ஸ்டெம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தடிமன் ஆயிடுது. என்னோடய வயலில் நான் வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இது அழுகவே மாட்டேன்றது. ஒரு குச்சியாக அப்படியே வயக்காட்டில் நின்றுது. அது வந்து உழுகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். அதனால் சீக்கிரமே உழுதுருங்க. பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் உடனே வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த தக்கை பூண்டில் குறைஞ்சது 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் 3 வருஷத்துக்கு இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது என்னோடய பயிர்களுக்கு எல்லாம். தக்கை பூண்டு விதைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு எனக்கு ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல. ஆனால் என்னோடய வயலோட நிறம் மட்டும் கருப்பு கலரில் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது. அதனால் எல்லா விவசாயிகள்டையும் நான் கேட்குறது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பசுந்தாள் தக்கை பூண்டுன்ற இதை வந்து நீங்கள் உங்கள் வயலுக்கு கொடுக்கும்போது உங்களோட வயல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்து உங்களோட அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கள்.